இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வார்த்தையை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள் கரம் எங்களை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களை ஆண்டு வழி நடத்தும் போது உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களோடும், எங்களுடைய குடும்பத்தோடும், எங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்காய் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு என்று கதவை தட்டி கொண்டே இருந்தார். எனினும் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததை முன்னிட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கு ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் சக்தி சொல்லப்படுகிறது. நண்பர் கேட்டது 3 அப்பங்கள் மட்டும். 3 அப்பங்கள் என்பது மிகவும் ஒரு சாதாரண ஒரு சிறிய பொருள். நீங்கள் இன்று சின்ன விஷயமாக நினைத்து ஜெபிக்காமல் விட்டு விடாதீர்கள். சின்ன காரியம் தானே, அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டுவிடக்கூடாது. காரணம், அந்த சிறிய விஷயம் கூட நமது வாழ்வில் வருவதற்கு பல தடைகள் இருக்கலாம். கதவை திறக்கவில்லை என்று சொல்லி அவர் தட்டுவதை நிறுத்தி விடவில்லை, தொடர்ந்து தட்டி கொண்டே இருந்தார். எதுவரை தட்டினார்? கதவு திறக்கும் வரை விடாப்பிடியாக தட்டினார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றார். தொடர்ந்து கேட்கின்றவர்கள்தான் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். தொடர்ந்து தட்டுகின்றவர்களுக்குத்தான் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து தேடுகிறவர்கள்தான் கண்டடைகின்றார்கள். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்ற யாக்கோபின் மனநிலை நமக்கு இன்று வேண்டும். அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததை முன்னிட்டாவது அவருக்கு பதில் கிடைக்கிறது. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆக நண்பர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர் ஒரு நல்ல நண்பர். அப்படிப்பட்ட நட்பின் அடிப்படையில் கொடுக்காவிட்டாலும் கதவை தட்டி கொண்டே இருப்பதால் கொடுப்பார் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆக விடாப்பிடியான ஜெபத்துக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஜெபம் கடவுளின் இதயத்தை அசைக்கக்கூடிய வல்லமை கொண்டது, அசைக்கக்கூடிய சக்தி கொண்டது. அப்படிப்பட்ட ஜெபம் கடவுளை தூங்க விடுவது இல்லை. அவர் பதில் தராமல் அந்த ஜெபத்தின் நோக்கம் நிறைவேறுவதும் இல்லை. எனவே இன்றைய நாளிலே தொடர்ந்து தட்டுகின்ற மக்களாக, ஒரு நோக்கத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்ற மக்களாக, விடாப்பிடியாக வாஞ்சையோடு பற்றோடு ஜெபிக்கின்ற மக்களாக இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நமக்கு கிடைக்க மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.